ஆமா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ராசாத்தி தான் சொன்னா. சாமி சிலைக்குள்ள அப்படி ஒரு லெட்டர் வைக்க போறேன்னு. ராசாத்தி சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்? ராசாத்தி, அப்படியா? மாமா ஒரே குழப்பமா இருக்கு மாமா. இனியா, நீ போய் பூஜை ரூம் சாமி சிலைக்குள்ள பாத்தீனா உனக்கே உண்மை தெரிய போகுது. சரி டோரா, இப்பவே நான் பூஜை ரூம்ல பாக்குறேன். ஆமா, ஏன் இனியா அப்படி என்ன கோவப்பட்ட? அந்த அழகு போய் திட்டிட்டு இருக்க. அவன்லாம் உனக்கு ஒரு ஆளா? நீ சொன்னா நானே அவனை தீர்த்து கட்டிடுவேன். டோரா, நீ உனக்கு கோவப்படாத, நான் வந்து பேசுறேன். அவன் நம்மளை தேடி போற வரைக்கும் நம்ம வீட்டு பின்னாடியே ஒளிஞ்சுக்குவோம். யார் கண்ணிலையும் மாட்டிடக்கூடாது. அப்பா, ஐயோ ஐயோ, ஓட முடியலையே. இந்த உடம்பு வச்சுக்கிட்டு ஓட முடியலையே. முடியலையே, இங்க இருக்கான். முடியலையே. ஏய், வா வா. அவ்வளவு வீராப்பா பேசுனல்ல, இங்க வந்து உட்கார்ந்திருக்க. ஐயோ ஏமா, நான் போட்ட கத்தி எனக்கே திரும்பும்னு நான் என்ன கனவா கண்டேன்? இப்ப என்ன பண்ண போற? கொஞ்சம் பொறுமா. ஓட திரும்பி இருந்தா அப்படியே ஓடி இருக்க மாட்டேன். ஐயே, நானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பஸ்ஸா ட்ரெயினா, எப்படி போலாம், எங்க போலான்னு. ஏமா, கொஞ்சம் என்ன யோசிக்க விடுமா. யோசி யோசி, நல்லா யோசி. இனியா வரா. எந்திரி எந்திரி. சரி, வா வா, அங்க பாரு. இவன் எங்க ஐயோ, வர்றா? தெரியலையே. ஏய், பூஜை ரூமுக்கு போறான்டா. என் மாமா என்ன முதல்ல பார்த்து 1 வருஷம் ஆக போகுது. என் மாமாவும் நானும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இப்படிக்கு ராசாத்தி இனியன். லெட்டர். ராசாத்தின ராசாத்தி தான். பெரியம்மா சொன்னதை நம்பி அவளை தப்பா நினைச்சிட்டேனே. எஸ்கேப்பா? ஆமா, என்னைய குலதெய்வம் காப்பாத்திருச்சு. சாமியை காப்பாத்துச்சு நானு. அப்பாடா. Just miss. நீ தப்பிச்சிட்ட. ஆமா, எல்லாமே எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம். ஆமா, அவங்க என்ன புண்ணியம் பண்ணாங்க? யாருக்கு தெரியும்? தலைக்கு வந்தது தலப்பாகையோட போயிருச்சு, நம்மளே சொல்லிக்க வேண்டியதா. அது சரி. வா மாப்ள. டேய், உனக்கு 100 ஆயிடுச்சுடா. இப்பதான் உன்னை நினைச்சேன். லெட்டர் மட்டும் இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு நீ என் ஆயுசையே முடிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாதா? ஆமா, என்னடா திடீர்னு நீங்க வந்திருக்க? அது 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 இந்த பிள்ளைய பார்க்க வந்தேன். ஓ, கதை அப்படி போகுதா? எங்கடா என்னைய சந்தோஷமா இருக்க விடுறீங்க? நானே இங்க இருந்து உசுருக்கு பயந்து எப்படி போறதுன்னு தெரியாம உட்காந்துக்கிட்டு இருந்தேன். சரி மாப்பிள, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் வரட்டுமா? டேய் இருடா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். மச்சான், நீ சொன்னது கரெக்ட் தான். நீ ஏதோ ராசாத்தி வேண்டுதல் லெட்டரை கோயில் எழுதி வச்சிருந்தான்னு சொன்னால, அது உண்மைதான். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஐயோ, என் அவஸ்தை புரியாம இவ வேற முடிஞ்ச விஷயத்த தோண்டி எடுக்கிறாளே. ஆமா, ராசாத்தி லெட்டர் எழுதி வைக்கலன்னு தான் சொன்னா. ஆனா டோரா தான் சொல்லிச்சு ராசாத்திக்கு வேண்டுதல் லெட்டர் எழுதி வைக்கிற பழக்கம் இருக்குன்னு. ஓ, அதான் டோரா சொன்ன மாதிரியே பூஜை ரூம்ல ராசாத்தி லெட்டரை பார்த்தேன். ஓகே, அப்படியா? மச்சான், நீ சொன்ன வாசகம் எல்லாம் அதுல அப்படியே இருந்துச்சு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.
பூஜை ரூம்ல வச்ச மாதிரியே நிச்சயமா ரசாத்தி கோயிலையும் எழுதி வச்சிருப்பான்னு உறுதியா நம்புறேன். சில்பா, நான் சொல்லல தலைக்கு வந்தது தலப்பாவோட போகும்னு. ஆ, என்ன தலைப்பாக எனக்கு ஒன்றும் புரியல. அது இது வேற மாப்பிள. இது சில்பாக்கு மட்டும் புரிஞ்சா போதும். நீ விஷயத்துக்கு வா. சாரிடா, நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம ஏதேதோ பேசிட்டேன். மாப்பிள, உன் சாரி எல்லாம் நான் ஒரு காலம் ஏத்துக்க மாட்டேன்டா. டேய், இப்ப என்ன பண்ணணுங்கிற? அது காலையில நீ போன் பேசினப்பே நான் சொன்னேன்ல, அது அது- அது- அது வேணும். நீ முடியாது மட்டும் சொல்லிடாத மாப்பிள. எனக்கு காலையில இருந்து அதே மூடா இருக்கு மாப்பிள. சில்பா அம்மா, நீ வீட்டுக்கு போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. உன் மூளை கொஞ்சம் ரெஸ்ட் கொடு போ. ம். மாப்பிள, நம்ம வழக்கமா சரக்கு அடிக்கிற இடத்துக்கு சாயந்தரமா வந்துரு. இந்த பேப்பர் கப்பு தண்ணிலாம் ஏன் செலவு, சரக்கு சைடிஸ் எல்லாம் ஓன் செலவு. ஓகேவா? சரி, ஓகே. அது போதும் மாப்பிள. அப்பாடா, என்ன பெத்த குலதெய்வமே என்னை காப்பாத்திட்ட ஆண்டவா. என்ன கண்மணி, உடம்பு எப்படி இருக்கு? ஆ, எனக்கு என்ன அத்தை, நான் நல்லா தான் இருக்கேன். அப்போ நான் நினைச்சது சரிதான். உனக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உன் மனசுதான் சரியில்லை. ஆ, அத்தை, ஏன்னா நல்லது நினைச்சாதான் நல்லது நடக்கும். நீதான் யாருக்கும் நல்லதே நினைக்க மாட்டியே. ஆ, என்ன கண்மணி? அத்தை பார்த்து பேசுங்க. நான் இந்த வீட்டு மருமக. அதத்தான் நானும் சொல்ல வரேன். நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ. அந்த வாழ்க்கைய எப்படி வாழணுங்கிறத மட்டும் யோசி. தேவையில்லாம ஒன்ன மாதிரியே இந்த வீட்டுக்கு வாழ வந்த ராசாத்தியோட வாழ்க்கையில குறுக்க வராத. ஐயோ அத்தை, ராசாத்தி வாழ்க்கைய நான் ஏன் அத்தை கெடுக்க போறேன்? அதுதானே எனக்கும் புரியல. அவ மேல உனக்கு அப்படி என்ன கோபம்? ஏன் அவ வாழ்க்கைய கெடுக்க பாக்குற? அத்தை, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்க. கண்மணி, சுத்தி வளைச்சு பேச விரும்பல. உன் வேடிக்கை விளையாட்டையெல்லாம் இதோட நிறுத்திக்கோ. ராசாத்தி வாழ்க்கையில நீ ஆடி பார்க்கலாம்னு நினைச்ச, அதுக்கு நீ நிறைய இழக்க வேண்டி வரும், பாத்துக்க. அத்தை, அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ணல அத்தை. நீ யாருன்னு எனக்கு தெரியும் கண்மணி, ஆனா நான் யாருன்னு இன்னும் உனக்கு முழுசா தெரியல. அக்கா இருக்கிற தைரியத்துல ஆடாத கண்மணி, அதுவே உனக்கு ஒரு நாள் பாதகமா வரும். இங்க பாரு, நான் ரொம்ப நல்லவளா சொல்றேன். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. இதுக்கு மேலேயும் ராசாத்திக்கு நீ தொல்லை கொடுக்கலாம்னு நினைச்ச, அப்புறம் அது வேற மாதிரி ஆயிடும். அவ்வளவுதான் சொல்லுவேன். அத்தை, ராசாத்தி என் கூட பொறுக்காத தங்கச்சி அத்தை. நான் போய் அவ நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பேனா? நிறுத்து கண்மணி. எலும்பில்லாத நாக்கு எப்படியும் பேசும்னு எனக்கு தெரியும். உன் வாலை சுருட்டி வச்சுக்கோ, இல்ல இந்த காய்கறியை வெட்டுற மாதிரி அதையும் நறுக்கிடுவேன். ராசாத்திய ஏதாவது பண்ணலாங்கிற நினைப்பு உன் முகத்துல தெரிஞ்சது, அப்புறம் நீ மங்கைய பொறுமையா பார்க்க மாட்டேன். நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அத்தை, வந்த வேலை முடிஞ்சதுல முதல்ல போ. சரிங்க அத்தை. அத்தை, சொல்லு ராசாத்தி, இன்னைக்கு என்ன அத்தை ஸ்பெஷல்? உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, அதையே பண்ணிடலாம். வழக்கம் போல சாதம் குழம்பு, அப்புறம் ஸ்பெஷலா கேசரி. நீ சொன்ன சரிதான். ராசாத்தி கேட்டு இல்லைன்னு சொல்லுவேனா? ராசாத்தி, ராசாத்தி.
மாமா நான் இங்க இருக்கேன். ஆ அங்க இருக்கியா? இதோ வரேன். இங்க இருக்கியா? என்ன திரும்பவும் இனிய கோவா போறதுக்கு டிக்கெட்டோட வந்துட்டானா? அவன் வந்த விஷயத்தையே இன்னும் சொல்லல, அதுக்குள்ள இந்த ராசாத்தி ஈனி இழுக்கிறத பாரு. என்னடா இனியா இவ்ளோ சந்தோஷமா வந்திருக்க? ம் அது என்ன கையில? டிக்கெட்ஸ். டிக்கெட்ஸா? என்னடா ஏதாவது ஸ்பெஷலா? ம் ஆமாம்மா, ஸ்பெஷல் தான். ராசாத்தியை இன்னைக்கு ஒரு மாயாஜால உலகத்துக்கு கூட்டிட்டு போறேன். மாயாஜல உலகமா? ஒன்னும் புரியலையே மாமா. எங்க மாமா போக போறோம்? அது சஸ்பென்ஸ். மாமா ப்ளீஸ் மாமா சொல்லுங்க மாமா. ம்ஹும். சில விஷயங்கள் சொன்னா சுவாரஸ்யமா இருக்காது, அத அனுபவிச்சாதான் ஆனந்தமா இருக்கும். இனியா, அப்படி என்னடா ஸ்பெஷல்? பெரியம்மா கிட்ட சொல்லுடா. நோ பெரியமா, என் ராசாத்திக்கிட்டே நான் சொல்லல, உங்ககிட்ட மட்டும் சொல்லுவேனா என்ன? ஓ, திருவாரூர் தேரு மாதிரி இருக்கா. இந்த ராசாத்தி அவன் எங்க இழுத்துட்டு போறான்னு தெரியல. போதும் இனியா, எங்கன்னு சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. அம்மா, நம்ம ஊர் தேட்டர்ல அலாடின்னு சொல்லி 3D படம் போட்டிருக்கான். ஹா. அது சூப்பரா இருக்கான். ஹா? அதான் மார்னிங் ஷோக்கு நான் ராசாத்தியை கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அலாதிங்கிறது பழைய தமிழ் படம் மாதிரி இருக்கேடா. பெரியமா, இது கூட உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்றது இப்ப வந்திருக்கிற ஹாலிவுட் படம். டாப் டக்கரா இருக்கான். அதான் ராசாத்தியை நான் கூட்டிட்டு போறேன். இவளுக்கு தமிழ் படமே புரியாது, இதுல ஹாலிவுட் படம் வேற. எல்லாம் நேரம். இனியா, ஆ? ராசாத்தி ஏதோ மாயாஜால உலகத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்ப ஏதோ படத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க. நீ அதான் அலாடின் படம் இருக்குல்ல, அது மாயாஜாலம் சாகச படம். அதனாலதான் ராசாத்தி கிட்ட நான் அப்படி சொன்னேன். ம், ஏய் ராசாத்தி, என்ன பார்த்துட்டே நிக்கிற? போய் ரெடியாக போ. ஆமா ராசாத்தி, சீக்கிரம் கிளம்பு. லேட்டா போனா படம் ஆரம்பிச்சிரும். முடியலடா சாமி. அப்புறம் படம் முடிஞ்சு 2 பேரும் வீட்டுக்கு சாப்பிட வந்துருங்க. ஹோட்டல் கீட்லன்னு போயிடாதீங்க. நீ கேட்டேல கேசரி, அதை செஞ்சு வைக்கிறேன். சரிங்க அத்தை. போயிட்டு வா. பாய்மா. பாய். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சந்தோஷமா எங்க கிளம்பிட்டீங்க? பாட்டிமா, நம்ம ஊர் தியேட்டர்ல படம் பார்க்க போறோம். ஆஹா, படம் பார்க்க போறீங்களா? ம். ஏன் சாமி, கொஞ்சம் பூ வாங்கிதான் மகராசிக்கு கொடுக்கறது. அதுக்கு என்ன பாட்டி, கொடுத்தா போச்சு, கொடுங்க. இந்தப்பா, இது 20 ரூபாய் முழம். இந்தா. சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரி பாட்டி. போலாமா? தாத்தா, என்னாச்சு? பாப்பா தம்பி, ஒண்ணு இல்ல, ஒரு ரிப்பேரா? சின்ன ரிப்பேர் தான். ராசாத்தி, எங்க 2 பேரும் ஜோடி போட்டு கிளம்பிட்டீங்க? பாட்டி, நானும் என் வீட்டுக்காரரும் படத்துக்கு போறோம் பாட்டி. அப்படியா? போங்க போங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரி, வரேன் தாத்தா. சரி, வரேன். போயிட்டு வாங்க.
மாமா மாமா நிப்பாட்டுங்க மாமா, ஏய். நிப்பாட்டுங்க மாமா சொல்றேன். என்னாச்சு? இருங்க வரேன். ஏய், சரசம்மா, என்ன ரசத்தி? என்ன மாமா படத்துக்கு கூட்டிட்டு போறாரு. சரிம்மா. சாயந்தரம் ஊருக்கு போறப்போ எங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்க, மறந்துடாதீங்க. சரி, நீ போயிட்டு வா, நான் சொல்லிடுறேம்மா. யார் நடிச்ச படம், என்ன படம்? அதுவா, ஏதோ வெள்ளைக்காரங்க எடுத்த படமா. வெள்ளைக்காரங்களாம் நடிச்சிருக்காங்க. நான் படம் பார்த்துட்டு கதை சொல்றேன். சரிம்மா, போயிட்டு வா. ராசாத்தி போதும். நான் உன்னை படத்துக்கு கூட்டு போறத விட்டா கேபிள் டிவில விளம்பரம்லாம் கொடுத்துருவோம் போல இருக்கு. வா போலாம். ஆ. ம். அம்மா வரேன். போயிட்டு வாமா. நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே, நீலம் கூட வானில் இல்லை, எங்கும் வெள்ளை மேகமே, போக போக ஏனோ நீளும் தூரமே, மேகம் வந்து போகும் போக்கில் தூரல் கொஞ்சம் தூரமே, நச்சம் ஆசை எல்லாமே தள்ளி போகட்டும், இந்த இன்பம் துன்பம் எல்லாமே உன்னை சேரட்டும். நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே, நீலம் கூட வானில் இல்லை, எங்கும் வெள்ளை மேகமே, போக போக ஏனோ நீளும் தூரமே, மேகம் மாமா வண்டியை நிப்பாட்டுங்க மாமா, என்னாச்சு? நிப்பாட்டுங்க. போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுத்து பேசுங்க மாமா. ஹலோ, ஹலோ, நான் இனியா பேசுறேன். நீங்க யார் பேசுறது? என்ன இனியா? எனக்கு தெரியலையா? இல்ல, யாருன்னு தெரியல, சொல்லுங்க. தெரியலையா இல்ல தெரியாத மாதிரி பேசுறியா? ஹலோ, சத்தியமா தெரியலங்க, யாருன்னு சொல்லுங்க. நினைச்சு பாரு இனியா, நான் உன் மனசுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிறவ இப்ப தெரியுதா? ராசாத்தி, இங்கே இரு, பேசிட்டு வந்தேன். ஹலோ மிஸ்டர் இனியன், பேசுங்க. உங்க குரலை கேட்க ஆசையா இருக்கு. ஹலோ, யாரோ விளையாடுறீங்கன்னு மட்டும் தெரியுது, ஆனா யாருன்னு தெரியல. ப்ளீஸ் சொல்லுங்க. இல்ல இனியன், நான் உங்க கூட விளையாட வரல. ஏற்கனவே உங்க கூட உறவாடி தோத்து போனவனா. இன்னும் என்ன யாருன்னு தெரியலையா? போதும், தயவு செஞ்சு முதல்ல யாருன்னு சொல்லுங்க. என்ன இனியன், கோவமா? என்ன மறந்திருப்பீங்கன்னு தெரியும், ஆனா என் குரலை மறந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கல. சரி, நானே சொல்றேன். நான் உங்க தீக்ஷி பேசுறேன். என்ன இனியன், இப்ப சந்தோஷமா? ஹலோ இனியன், ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா? கூடிய சீக்கிரம் உங்களை நான் பார்க்க வரப்போறேன். உங்களை சந்திக்க நான் ஆவலா இருக்கேன். ஐ வில் மீட் யூ சூன். பை இனியன். ஹலோ, என்னாச்சு மாமா? யார் பேசுனா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காரு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, நீ வீட்டுக்கு போறியா? அதனால என்ன மாமா, நீங்க போய் அவரை பாருங்க. இன்னொரு நாள் படத்துக்கு போலாம், ஒன்னும் அவசரம் இல்ல. தனியா போவியா இல்லை நான் வந்து விடவா? நான் போயிடுவேன் மாமா, நீங்க போங்க.